Hello friends, welcome to Sunday EV update. தமிழ்நாட்டில் நவம்பர் 2020 இவி பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க. இந்த இவி பாலிசியில் உங்களுக்கு ரோட் டேக்ஸ் கிடையாது. அண்ட் அது மட்டும் கிடையாது, 50 to 100% வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து கன்செஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இவி பாலிசி இந்த டிசம்பர் 2022 முடிவடைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் 15% வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுடைய ப்ரைஸில் வந்து ஹைக் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிசம்பர் 31 வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் டிசம்பர் 31 அப்படிங்கிறது முடிஞ்சு இப்போ ஜனவரியே வந்தாச்சு. தமிழ்நாடோட இவி பாலிசி படி 2022 முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த இவி பாலிசியை வந்துட்டு 2025 வரைக்கும் இன்னும் 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா இந்த ரோட் டாக்ஸ் எக்ஸம்ஷன் அண்ட் 50% ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு, ஸோ இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ வெயிட் அண்ட் சி. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சிடும். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக 15% மேலே நம்மளுடைய இவி காஸ்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் அண்ட் சி. ஓலா எலக்ட்ரிக் கிருஷ்ணகிரியில் ஓலாவோட ஃபியூச்சர் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர் ஃபேக்ட்ரியில் தான் ஓலா வந்துட்டு தன்னுடைய ஓலா எலக்ட்ரிக்ஸ் S1 Pro அண்ட் S1 அண்ட் S1 Air அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபேக்ட்ரியை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது 1 லட்சம் கோடி முதலீடை வந்துட்டு ஈர்த்துருக்குறாங்க. இந்த 1 லட்சம் கோடி முதலீடை வச்சு 500 ஏக்கரில் இருக்கிற இந்த ஃபியூச்சர் ஃபேக்ட்ரியை 1500 ஏக்கராக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 1500 ஏக்கரில் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸு அண்ட் ஓலாவுடைய செல் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக 1000 ஏக்கர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க ஓலா எலக்ட்ரிக். அதுவும் 1 லட்சம் கோடி முதலீட்டில். ஸோ வந்து இனி வந்துட்டு ஒரு குவாலிட்டியான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அண்ட் அஃபோர்டபுளான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓலா ஃபேக்ட்ரியிலேருந்து நமக்கு கிடைக்க போகுது. அண்ட் அது மட்டும் கிடையாது, பெங்களூரில் இனி வந்து 1000 எலக்ட்ரிக் கார்ஸை வந்து டாக்ஸி, அதாவது எலக்ட்ரிக் டாக்ஸியாக கொண்டு வர போகிறதா ஓலாலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கையை அப்படியே மாதம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த இயர் எண்டுக்குள்ளே 10,000 எலக்ட்ரிக் வாகனமாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஓலாலேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. டெஃபினட்டாக 1000 ஏக்கர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரியை ஓலா தயார் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஓலாவோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸாக இருக்கட்டும், ஓலாவோட பைக்காக இருக்கட்டும், அண்ட் ஓலாவோட கார்ஸ், ஃபியூச்சரில் வரக்கூடிய கார்ஸ் எல்லாமே இந்த ஃபியூச்சர் ஃபேக்ட்ரியில் தயாராக போகுது. ஏத்தர் எனர்ஜிலேருந்து நமக்கு 2 அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று, அதாவது ஜனவரி 7th வந்து அவங்க கம்யூனிட்டி டே அப்படின்னு ஒரு டே கொண்டாடினாங்க. இந்த டேயில் புதிய ஏத்தர் 450x வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த புதிய ஏத்தர் 450x உடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 137 and 160 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் வருது. இது எல்லாமே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான். ஸோ என்ன மாதிரியான அப்டேட்ஸோடு இந்த 450x வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஏத்தர் ஸ்டாக் 5.0 அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, டயர் ப்ரெஷர் மானிட்டரை நம்ம வந்து பார்க்க முடியும். அண்ட் அடுத்தது வந்துட்டு கூகுள் அசிஸ்டோடு நம்ம வந்துட்டு மேப்ஸை வந்து சிங்க்ரோனைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஏத்தர் 450xல ஆல்ரெடி இருக்குது. ஸோ கொஞ்சம் அப்கிரேடடாக வெக்டர் மேப்ஸாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, சீட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது எக்ஸ்டெண்ட் இன் த சென்ஸ் சீட்டை வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க ஏத்தர் 450xல. காஸ்மிக் பிளாக், சால்ட் க்ரீன், ட்ரூ ரெட் அண்ட் லூனார் கிரே அப்படிங்கிற ஒரு 4 புது கலர்ஸில் வந்து ஏத்தர் 450x அண்ட் 450+ வருது. அண்ட் இவங்க 1300 சார்ஜிங் பாயிண்ட்ஸும் 900 சார்ஜிங் கிரிட்டும் வந்து அண்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளே நாங்கள் இந்தியா பூரா க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏத்தர் எனர்ஜிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வாரண்டியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 3 years இருந்த வாரண்டியை 5 years ஆகும், 60,000 கிலோமீட்டர்ஸாகவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏத்தர் 450xலேருந்து. அண்ட் அதோட ஒரு சூப்பரான அப்டேட் என்ன விஷயம்னா, நீங்கள் Gen 1 ஏத்தருடைய Gen 1 வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷன் 3 ஏத்தர் 450x நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான டைம் தான் இது. வெறும் 80,000 rupeesல நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். அதாவது உங்களுடைய Gen 1 ஸ்கூட்டரை கொடுத்துட்டு Gen 3 ஸ்கூட்டரை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஃபார் 80,000 rupees. அண்ட் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம்னா உங்களுக்கு 90,000 rupees ஆகும். ஸோ ஒரு 10,000 rupees ஆஃபர் வந்து மார்ச் 2023 கிடைக்குது. ஸோ ஒரு சூப்பரான விஷயம்தான் ஏத்தருடைய இந்த அப்கிரேடட் விஷயம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மதுரையில் இருக்கிற ஏத்தர் ஷோரூம் போயிட்டு நேர்லேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹீரோ டைம்
அதாவது ஹீரோவோட விடா V1+ அண்ட் விடா V1 Pro இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹீரோவோட விடா வந்துட்டு லான்ச் ஆச்சு இல்லையா? ஸோ இந்த லான்ச் ஆன எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் டெலிவரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெலிவரி பெங்களூரில் ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ விடா இனி வந்து சாலைகளில் ஆரம்பிச்சிருக்கும். இது ஓலாக்கும் ஏத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ விடாவுடைய தமிழ்நாடு வருகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ நீங்கள் விடா புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2499 கொடுத்து விடாவை நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ விடாவுடைய 2 வெர்ஷன், அதாவது V1+ அண்ட் V1 Pro அப்படின்னு 2 வெர்ஷன் நமக்கு இருக்குது. V1+ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,45,000 அண்ட் V1 Pro வந்து 160க்கு மேலே போகுது. இது எல்லாமே நான் சொல்கிறது பெங்களூரில் இருக்கிற ஷோரூம் ப்ரைஸ் தான். ஸோ சப்சிடி போக இதோடைய ப்ரைஸஸ் வந்து இன்னும் வந்து டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த விடாவுடைய கம்பேரிசன், அதாவது V1 Pro அண்ட் V1+ இது ரெண்டுமே கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்துடலாம். V1+-ஐ பொறுத்த வரைக்கும் 3.4 kW, அதாவது 4 kW வந்துட்டு பேட்டரி பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஸ்பிளிட் பேட்டரி, 2 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. டிட்டாச்சபிள் பேட்டரி 1.72 kW அண்ட் 1.72 kW அண்ட் 1.97 kW அப்படின்னு 2 டூயல் பேட்டரியாக நமக்கு வருது. அண்ட் V1 Pro-வில் பொறுத்த வரைக்கும் 3.94 kW பேட்டரி பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து V1+-ல் 143 அண்ட் V1 Pro-வில் வந்துட்டு 165 km ரேஞ்ச் கிடைக்கும். அண்ட் 0 to 30 அப்படிங்கிற அந்த கிலோமீட்டர் ரேஞ்சு V1+ அப்படிங்கிறது 3.4 செகண்ட்ஸ்லையும் அது 3.2 செகண்ட்ஸ்லையும் எட்டும். காமன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LED ப்ரொஜெக்டருடைய ஒரு ஹெட்லாம்ப் கொடுக்குறாங்க. இந்த வண்டியில் OTA சப்போர்ட் இருக்குது, 7-inch DFT டிஸ்பிளே இருக்குது, வைஃபை கனெக்டிவிட்டி இருக்குது, ஜியோ ஃபென்சிங் இருக்குது, அண்ட் வந்து ஃபைண்ட் மை ஸ்கூட்டர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. SOS அப்படின்னு ஒரு எமர்ஜென்சி ஸ்விட்ச் கொடுக்குறாங்க. இந்த எமர்ஜென்சி ஸ்விட்ச் என்னென்னா, நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, இந்த SOS பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் காண்டாக்டில் இருக்கிற 2 பேருக்கு இது வந்து மெசேஜ் அனுப்பிடும். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராப்ளத்தில் நான் இருக்கேன், என்னை வந்து ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த SOS மெசேஜ் வந்து உங்களுக்கு போகும். ஸோ இதை நீங்கள் தவறுதலாக அமைக்கிடக்கூடாது அப்படிங்கிறனால அதுக்கு ஒரு கார்டும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க விடாலேருந்து. ஸோ விடாவுடைய டெலிவரி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஓலாக்கும் ஏத்தருக்கும் பயங்கர ஒரு டஃப் காம்படிஷன் விடாலேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் விடாவில். ஸோ நீங்கள் என்ன எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த சண்டே EV அப்டேட்ஸில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.